லிவர்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னாலோ உடம்புல இது போல அறிகுறி காமிக்கும். நம்ம கரெக்டா அதை நோட் பண்ணா போதுமானது. ஏர்லி லெவல் டிடெக்ட் பண்ணி கண்டிப்பா சரி பண்ண முடியுங்க. நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். உடம்புல முதல் அறிகுறியா என்ன காமிக்கலாம் அப்படின்னா, நீங்க சாப்பிடும் போது குறைவான அளவே நீங்க சாப்பிட்டிருந்தாலுமே கூட ஆனா வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இதுவும் ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது டாக்டர், நான் காலையில சாப்பிட்டேன் நைட் வரைக்கும் எனக்கு எந்த பசியும் எடுக்க மாட்டேங்குது அப்படி இருந்தாலுமே லிவர்ல எதுவும் பாதிப்போ இல்ல பித்தப்பையில எதுவும் பாதிப்பு இருந்தாலும் இது ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஒரு சில உணவுகள் நீங்க சாப்பிடும் போது, உதாரணமா டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாப்பாடு, இது எதுவா இருந்தாலும் நீங்க சாப்பிட்டாலுமே ரைட் சைட்ல அப்டாமன்ல ஒரு வலி கொடுக்கிறது. லிவர்ல எதுவும் பாதிப்பு இருந்தாலும் இது போல சாப்பிட்ட பிறகு ஒரு வலி கொடுக்கும். காலையில இருந்து நீங்க ஒர்க் போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு வரும்போது கால் விரல்கள்ல ஒரு மாதிரி வீக்கம் இருக்கிறது, கால்கள்ல வீக்கம் இருக்கிறதும் லிவர்ல பாதிப்பு இருந்தாலும் இது போல ஏற்படலாம். இதெல்லாம் ரொம்ப காமனா சில பேருக்கு ஏற்படும். ஆனா நீங்க இதுவே ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறியை காமிக்கும்? உங்களுக்கு லிவர் பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதெல்லாம் தண்ணி குடிச்சு இருந்தாலுமே நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா யூரின் மட்டும் ஒரு பயங்கர ஸ்மெல்லாவும் எல்லோ கலரா போகிறது மட்டும் சேஞ்சே ஆக மாட்டேங்குதுன்னு லிவர் பாதிப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இது போல ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு அடுத்த அறிகுறி என்ன காமிக்கும்னா, முதல்ல நீங்க 2 ட்ரிங்க் எடுத்தாலுமே உடம்பு தாங்குற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நீங்க ஒரு ட்ரிங்க் எடுத்தாலுமே உடம்பு தாங்குறதுல அடுத்த நாள் உடம்புல செரிமான தொந்தரவு, தலைவலி, உடம்பு பாரமா இருக்கிறது, இது போல அறிகுறிலாம் ஜாஸ்தியா காமிக்கும். அப்போ அந்த ஆல்கஹால் இன்டேக்க உங்க உடம்பு தாங்க முடியல, லிவர் ரொம்ப பாதிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்றது அறிகுறியா இருக்கலாம். சில பேருக்கு வாமிட்டும் வர ஆரம்பிக்கும். இது போல அறிகுறிலாம் இருந்துருச்சுன்னா உடனே லிவர் பாதிச்சு அப்படின்னு பயப்படாம, நீண்ட நாளா இருக்கா இல்ல ஒரு சில வாரமா தான் இருக்கான்னு முதல் பாருங்க. நீண்ட நாளா இருந்தா மட்டுமே பிளட் டெஸ்ட்ல லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்டும் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்டும் நோட் பண்ணிட்டு கூட முடிஞ்சா ஒரு அப்டாமன் ஸ்கேன் ஒன்று பாருங்க. லிவர்ல எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்ல பித்தப்பையில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத பாருங்க. இதை பார்த்தாலே போதுமானது நம்ம லிவர் எந்த அளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.